விருதுநகரில் நிச்சயம் முடிந்த பின் திருமணத்துக்கு மறுத்த தாய்மாமன் மகளை இளைஞர் அரிவாளால் வெட்டி முகத்தை சிதைத்தது பதைபதைக்க வைத்துள்ளது. தடுக்க வந்த பெண்ணின் தாயாரை வெட்டி கொன்றவர் அரிவாளுடன் சென்று போலீசில் சரணடைந்துள்ளார். குலை நடுங்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கல்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் யுவராஜா. இவர் சூரிய மின் உற்பத்தி நிலையம் உட்பட கிடைத்த வேலைக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறார். யுவராஜாவுக்கு திருமணம் செய்து வைக்க குடும்பத்தினர் பல இடங்களில் வரன் தேடியும் ஒன்றும் அமையாமலே இருந்திருக்கிறது. இதையடுத்து சொந்தத்திலேயே வரன் தேட ஆரம்பித்திருக்கின்றனர். யுவராஜாவின் தாய் மாமாவான முத்துக்குமார் என்பவரின் மகள் வர்ஷாவுடன் 2 மாதங்களுக்கு முன்பு திருமணமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. 21 வயதான வர்ஷா நர்சிங் முடித்திருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையே 10 வயதுக்கு மேல் வித்தியாசம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தன்னுடைய முறைப்பையனை திருமணம் செய்ய இளம்பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமலே இருந்திருக்கிறது. இதை அறிந்ததும் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இருந்தபோதும் மாமன் மகளை திருமணம் செய்வதற்காக யுவராஜா விடாப்பிடியாக இருந்திருக்கிறார். ஆனால் இளம்பெண் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கிறார். இந்த நிலையில் காலை நேரத்தில் தன்னுடைய வீட்டின் முன்பு வர்ஷா துணி துவைத்துக் கொண்டிருந்தார். அங்கு அரிவாளுடன் சென்ற யுவராஜா தன்னை திருமணம் செய்து கொள்ள கூறி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதற்கு வர்ஷா மறுப்பு தெரிவித்ததும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் இளம்பெண்ணை கொடூரமாக வெட்டியிருக்கிறார் யுவராஜா. முகம் உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டியதில் வர்ஷா இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்திருக்கிறார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெண்ணின் தாயார் விநாயக ஜோதி தன்னுடைய மகளை காப்பாற்ற முயற்சித்திருக்கிறார். உடனே தன்னுடைய கோபத்தை அத்தையின் பக்கம் திருப்பிய இளைஞர் யுவராஜா அவரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். இதில் படுகாயமடைந்த பெண்ணின் தாயார் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வர்ஷாவை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற மல்லாங்கனரு போலீசார் பெண்ணின் தாயார் விநாயக ஜோதியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணையையும் தொடங்கினர். இதற்கிடையே கொலைபாதக செயலில் ஈடுபட்ட யுவராஜா இரத்தக்கரை பிடிந்த அரிவாளுடன் சென்று மல்லாங்கனரு காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நிச்சயிக்கப்பட்ட பின்னர் திருமணம் செய்ய மறுத்த தாய்மாமனின் மகளை அரிவாளால் கொடூரமாக வெட்டிய இளைஞர் தடுக்க வந்த அத்தையை வெட்டி கொன்ற சம்பவம் விருதுநகரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.